நாளைக்கு பௌர்ணமி அரசியாருக்கு ஆபத்து. ஐயோ, நாளை நடக்க போகும் நிகழ்ச்சியை இப்போது நினைத்தாலே என் நெஞ்சம் நடுங்குகின்றதே. நான் என்ன செய்வேன்? ஐயோ, என்னது அரசியாருக்கு ஆபத்தா? தாங்களா? மாமன்னருக்கும் அமைச்சர் பெருமானுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நகர்வனம் வந்த நாங்கள் உன் அழுகுரல் கேட்டுத்தான் உள்ளே வந்தோம். ஐயோ, உணர்ச்சி வேகத்தில் சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டேனே. அரசியாருக்கு ஆபத்து என்று கூறினாயே, என்ன அது? ஐயோ பிரபு, அதை நான் எப்படி சொல்லுவேன்? நீ ராஜ விசுவாசி என்பது உண்மையானால், உன் முன்னோர்கள் எல்லாம் இந்த ராஜ விசுவாசத்திலே உயிர் தியாகம் செய்தது உண்மையானால், கருணாகரா, இந்த உண்மையை நீ வெளியிட்டுத்தான் ஆக வேண்டும். பிரபு, ராஜ ரகசியத்தை விட தெய்வ ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டுமே என்றுதான் தயங்கினேன். சரி, உண்மையை சொல்லிவிடுகிறேன். மன்னர் பெருமானே, அரசியாருக்கு குழந்தை பிறப்பதற்கு சற்று முன்பாக கோட்டை வாயிலை காவல் காத்துக் கொண்டிருந்தேன். பெண் குழந்தை வேண்டும் என்றால் அது தன் தாயை இழக்க நேரிடும். இதுதான் அந்த தெய்வ ரகசியம். நாளை பௌர்ணமி இரவுதான் அரசியாருக்கு விதிக்கப்பட்டிருக்கும் காலக்கெடு. என் மரணத்தை தங்களுக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தக் கூடாதே என்பதற்காகத்தான் இதுநாள் வரை நான் தங்களிடம் கூறவில்லை. புரிகிறவதி, என்ன இருக்கிறது பிள்ளை தரும்? இந்த நேரத்தில் ஒரு தாயின் ஆசையும் பாசமும் தாங்கள் அறியாததல்ல. இதுதான் என் கடைசி வேண்டுகோள். கண் கலங்காது நம் செல்வத்தை நீங்கள் காக்க வேண்டும். வாராது வந்த இந்த மாமணியை என் நாட்டின் மணிவழியை சூட வேண்டும். செய்வீர்களா? புரிகிறவதி, பாலநாகமா பிறந்த போதே அவள்தான் இந்த நாட்டின் வருங்கால அரசு என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சட்டம். அது போதும். இனி எனக்கு மரணம், சுகமான பயணம். மரணமா? மன்னவன் நான் வாளோடும் வேரோடும் நான் படையோடும் இருக்கும் போது கேவலம் ஒரு பாம்பால் உனக்கு மரணம் நேர்வதா? பாம்பே நுழைய முடியாத ஒரு இடத்தில் உன்னை பாதுகாப்பாக வைக்கிறேன். ஓம் நமோ அஸ்து சர்வேभ्यो ये ये प्रतिभीमनो ये अन्तरिक्षे ये दिविदेभ्यः सर्वेभ्यो ये नोरे जने दिवा सूर्यशो लक्ष्मीशो ये बटे. எங்கும் நிறைந்திருப்பவள் நீ. உன்னால் இங்கு வர முடியாது என்று நினைத்து என்னை எங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என் கணவர். அவருடைய அறியாமையை நீ மன்னித்து விடம்மா. தாயே, உனக்கு வாக்களித்தபடி மரணத்தை தழுவ நான் தயாராக இருக்கிறேன். நாகேஸ்வரி, உன் அருளால் பிறந்த என் மகளை உன் பொறுப்பில் விட்டு செல்கிறேன். கருணை காட்டு தாயே. புனிதவதி, நீ உயிர் தியாகம் செய்து தெய்வ நிலைக்கு உயர்ந்து விட்டாய். உன் வயிற்றில் பிறந்த பாலநாகம்மா தீமையை அழிக்க பிறந்தவள். அவள் புகழ் யுக யுகமாக நிலைத்து நிற்கும். அம்மா, அம்மா தாயே, உன்னை தரிசிக்கும் பாக்கியத்தை இந்த ஏழைக்கு கொடுத்தாயே, உன் கருணையே கருணை. உன் கண்களுக்கு மட்டும் நான் யார் என்று தெரிகிறேனா? பெற்றவளை பிள்ளைக்கு தெரியாமல் போகுமா தாயே? மற்றவர் கண்களுக்கு பாம்பாக தெரியும் நான் என்னுடைய பக்தனின் கண்களுக்கு மட்டும் பகவதியாக தெரிவதில் எனக்கு மகிழ்ச்சிதான். தாயே, என் முன்னோர் செய்த புண்ணியம் உன் முக தரிசனம் எனக்கு கிடைத்தது. பல தலைமுறைகளில் உயிர் தியாகம் செய்து வந்த பரம்பரையில் வந்தவன் நீ. அதனால் தான் உன் கண்களுக்கு தெரிந்து விட்டேன். வருகிறேன். மன்னிக்க வேண்டும். அரசியாருக்கு குழந்தை பிறக்கப் போகும் இந்த சமயத்தில் யார் உள்ளே சென்றாலும் அதன் காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது என் கடமை. காரணம் இல்லாமல் காரியம் ஏது? அது பிரம்ம ரகசியம். அறிந்து கொள்ள விரும்பினால் உனக்கு துன்பமே நேரிடும். தாயே, தூய்மையாக நடப்பதால் துன்பம் வருமானால் அந்த துன்பமே எனக்கு இன்பம் தான். நான் சொல்லாவிட்டால் நீ விடமாட்டாய். கடந்த நாகபஞ்சமி அன்று அம்மா நாகதேவி,
என் தலையில் மணிமுடி இருக்கிறது, காலடியில் ரத்னபீடம் இருக்கிறது, அரியாசனத்தில் சரியாசனமும் இருக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான பெருமை எனக்கு இன்னும் கிடைக்கவில்லையேம்மா. என் வீட்டிற்கும் இந்த நாட்டிற்கும் ஒரு வாரிசை என்னால் கொடுக்க முடியவில்லையே தாயே. தாயே, உன் மலரடியே துணை என்று இருக்கும் எனக்கு மலடி என்ற குறையை கொடுக்கலாமா? என் நெஞ்சத்தை குளிரவை, எல்லாவிடும் நஞ்சை உமிழ்ந்து என்னை கொன்றுவிடு. அம்மா, தேவி, தாயே, இந்த அவனுக்கு மனமிறங்கி காட்சி தந்த உன் கருணையே கருணை. என் மீது ஏனம்மா இந்த துவேஷம்? இது துவேஷம் அல்ல, தோஷம். தோஷமா? ஆமா, நாகதோஷம். புனிதா, இந்த அரண்மனையும் கோட்டை கொத்தளங்களும் இருக்கும் இடம் ஒரு காலத்தில் நாகவனமாக இருந்தது. அதை அழித்து அங்கிருந்த நாகங்களை எல்லாம் கொன்றுவிட்டுத்தான் இது கட்டப்பட்டிருக்கிறது. சந்ததியே இல்லாதவாறு நாகங்களை கொன்ற பாவம்தான் தோஷமாக உன் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது. அம்மா, அப்படியானால் எனக்கு சந்ததியே இல்லையா? சர்வசக்தி படைத்த நீ என் மீது கருணை காட்டக்கூடாதா? புனிதா, தோஷத்தை மீறி உன் மீதுள்ள கருணையினால் உனக்கு புத்திரபாகியம் தந்தால் அது விபரீதத்திற்கு காரணமாகும். இப்படி சூன்யமாக இருப்பதை விட ஒரு குழந்தைக்காக எந்த சூறாவளியையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் தாயே. அப்படியானால் உனக்கு புத்திரபாகியம் உண்டாகும். நன்றி தாயே, நன்றி. ஆனால் ஒன்று, ஆண் குழந்தை வேண்டுமென்றால் நீ உன் மாங்கல்யத்தை இழப்பாய். அம்மா, பெண் குழந்தை வேண்டுமென்றால் அது தன் தாயை இழக்க நேரிடும். சொல், உனக்கு என்ன குழந்தை வேண்டும்? அம்மா, நான் பூவோடும் மஞ்சளோடும் வடிவதையே என் பாக்கியமாக கருதுகிறேன். எனக்கு பெண் குழந்தையே போதும் அம்மா. மகளே, தங்க விக்கிரகம் போன்ற ஒரு பெண் குழந்தைக்கு நீ தாயாவாய். அதற்கு என் பெயரை வைத்து நாகம்மா என்று அழைப்பாயாக. ஆகட்டும் தாயே. இந்த அவளையின் பிரார்த்தனைக்கு தாங்கள் பேரல் புரிந்து விட்டீர்கள் அம்மா. அரசி கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் தருணம் இப்பொழுது வந்துவிட்டது. தாயே, உயிருக்கு உயிர் என்பது போல அரசியாரின் உயிருக்கு பதில் அடியனது உயிரை ஏற்கக்கூடாதா? விதி பண்டு மாற்று செய்து கொள்வதில்லையே. தாயே, நீ அறியாததா? குழந்தை பிறந்ததும் அரசியார் இறந்தால் தாயை கொன்றது என்ற பழிச்சொல் ஆயுள் முழுவதும் அந்த குழந்தையை தொடருமே. கருணாகரா, சத்திய வாசகனான உனக்காக நான் செய்யத்தக்க சகாயம் ஒன்றுதான் உண்டு. சொல்லுங்கள் தாயே, சொல்லுங்கள். அரசியின் ஆயுட்காலம் வருகிற பௌர்ணமி இரவு நடுநிசை வரை நிலைத்திருக்கும். அம்மா, ஆனால் ஒரு நிபந்தனை. இது தெய்வ ரகசியம். இதை நீ வெளியிட்டால் அந்த கணமே நீ உயிரிழப்பாய். உத்தரவு தாயே. அம்மா, நாகதேவி, நான் பிறந்த உடனே என் அம்மாவை முழுங்கிட்டேனா? என் அப்பாவுக்கும் சின்னம்மாவுக்கும் என்னால எந்த தீங்கும் வராம காப்பாத்து தாயே. என் மாங்கல்யத்துக்கு சோதனை வந்து விட்டது. என் பூவுக்கும் பொட்டுக்கும் ஆபத்து வந்து விட்டது. மோகனா, நீ என்ன சொல்லுகிறாய்? நான் உங்களை இழக்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது பிரபு. மோகனா, மோகனா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பிரபு, காலையில் அரண்மனை ஜோதிடர் பரபரப்போடு ஓடி வந்தார். இளவரசி பாலநாகம்மாவின் ஜாதகப்படி முதலில் அரசியார் மாண்டார்கள் அல்லவா? அது நடந்து போன கதை. இல்லை பிரபு, அது தொடர்கிறதா? அது மன்னருக்கும் எமனாகும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா? என்ன? ஆமாம் பிரபு, நம் பாலாவுக்கு 7 ஆண்டுகள் நிறையும் போது தந்தையின் உயிருக்கு ஆபத்தா? அப்படி என்றால் பாலா இன்னும் சில தினங்கள் உயிரோடு இருந்தால் நீங்கள் உயிரிழப்பீர்கள். நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் பாலா உயிரிழக்க வேண்டும். ஐயோ மோகனா, இது நஞ்சினும் கூடிய வார்த்தை. பாலாவை இழந்து நான் உயிர் வாழ்வதா? ஐயோ. பிரபு, மன்னர் என்பவர் ஒரு குழந்தையின் தந்தையோ ஒரு அரசியின் கணவரோ மட்டுமல்ல, இந்நாட்டின் தந்தை. ஒரு பாலா வாழ்வதால் நாட்டு மக்கள் அனைவரும் அழிவதா என்று சிந்திக்கும் பொழுது பாலாவின் உயிரை
தினங்கள் உயிரோடு இருந்தால் நீங்கள் உயிரிழப்பீர்கள். அப்பா, கொலை செய்யறது பாவம் இல்லையா? என்னம்மா, உனக்கு யார் சொன்னது? யாரும் சொல்லவில்லை, எனக்கே தெரியும். பாரா, பின்ன என்னப்பா, வேட்டையாடுறது பாவம் தானே? ஓ, நீ அதை சொல்லுகிறாயா? நான் பயந்தே போய்விட்டேன். இந்தாம்மா, சாப்பிடு. வேண்டாம்ப்பா, எந்த உயிருமே கொல்ல மாட்டேன் என்று சொல்லுங்கள். அது வந்துமா இனிமே இந்த வேட்டையே வேண்டாம்ப்பா. வரமாட்டேனம்மா, இதுதான் என் கடைசி வேட்டை. நான் பிறந்த உடனே என் அம்மாவை சாப்பிட்டு விட்டேனாம். அதனால் சாப்பிடும் போது அம்மாவின் ஞாபகம் வருகிறது. தூக்கம் வருகிறதாம்மா, படுத்துக்கொள். நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் பாலா உயிரிழக்க வேண்டும். நம் செல்வத்தை நீங்கள் காக்க வேண்டும். வாராது வந்த இந்த மாமனியை என் நாட்டின் வழியிலே சூட வேண்டும். அப்பா, 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 அப்பா. நீ நாகதேவி தானே? ஆமா, நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன். என் பின்னால் வா. நாகேஸ்வரி, என்ன தண்ணி விட்டுட்டு எங்க போயிட்டா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யார் சிரிக்கிறது? நான் தான் உன் குலதெய்வம். அப்படியா? தெய்வம் மனுஷங்களோட பேசுறது இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்களே. சமயம் வரும்போது பேசுவேன். இப்பொழுது நான் உன்னை எதிரில் வந்தால் நீ என்ன செய்வாய்? அம்மா அம்மான்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். இதோ வந்துவிட்டேன் அம்மா. நீ அம்மா என்று அழைப்பதை கேட்க ஆவலோடு வந்திருக்கிறேன். அம்மா, அம்மா. ஆ, பக்தரின் கீதங்களிலும் வேதநாதங்களிலும் இல்லாத மயக்கம் இந்த முத்தான மூன்றெழுத்து சொல்லில்தான் இருக்கிறது. அம்மா, எனக்கு ஒரு என்னம்மா? சந்தேகம். நான் பிறந்த உடனே அம்மா என்ன பிரிஞ்சிட்டாங்க. இப்போ அப்பாவும் என்ன பிரிஞ்சிட்டாங்க.